ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபேண்டம் கேமர் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 1 கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் வந்து எந்த எஸ்கேப்பும் பண்ணிக்க மாட்டோம், கிரானி கிட்ட அடி வாங்கியிருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்க, பட் யாரும் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. சரி வாங்க நம்ம பேசிட்டு கேமுக்குள்ளே போகலாம். இப்போனா நம்ம பெட் விட்டு ரெண்டிக்கிறோம், சுற்றி பார்த்தோம். இந்த இதை விட்டு போகலாம். இது வேணா என்ன சொல்லுவாங்க, இதை ஏதோ பவுலா ஏதோ சொல்லுவாங்க, ஃப்ளவர் பாட் காட்டா. கிளவி வந்துருச்சா? வா வா வா, சுட்டோடுவோம் அந்த கிளவியை. கன் பாட் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் எனக்கு ஒரு கன் பாட் கிடைக்கல. இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங்லேயே கன் பாட் கிடைக்கிது. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்கண்ணே. செருப்படி வாங்கியிருப்பேன் கிரானிக்கு டைப்பு. தப்பிச்சிட்டேன் ஏதோ லக்கில். ஓகே, இந்த மேட்ச் நீங்கள் நினச்சி பார்க்குறோம் நல்லா விளாண்டுருப்பேன். ஏன்னா நல்லா விளாடுவேன். ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங் எடுத்து வந்துருக்கேன் இந்த வெயிட் சாகக்கூடாதுன்னு. ஆல்ரெடி 4 மேட்ச் விளாட்ணுன்னு நினைக்கிறேன். 4 மேட்ச்சில் கடைசியாவுக்கு வந்து செட்டு போயிட்டேன். இதில் வந்து கீழே ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துல தாங்க சாவுறேன் நான். இங்கே மாலெலாம் ஈஸி இல்லை கிரானிக்கிட்ட. அந்த கிரானி கீழே ஒரு சாக்கடை மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து இவ்வளோ பொண்ணு இருக்கா. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வரால நான் வரா. நம்ம இங்கே போயிடலாம், வெப்பன் எடுத்து வந்துடுவோம். கிராஸ் போட்டாச்சு. சவுண்டு போட்டோம். அந்த கிளவி வருவாளான்னு தெரியல, பொறுமையாக வருவா. நம்ம அதுக்குள்ளே இதுக்குள்ளே ஆளக்கணும். இதுக்குள்ளே டெடி இருக்கும், அந்த டெடியை எடுப்போம். அது டெடியை விட்டு அவள் வரட்டும், அதுக்கிட்ட அவளை போடுவோம். எடுத்து என் கையில் இருக்குது. வெளியே போட்டனால இப்போ வந்துருப்பான். ஸ்பீடாக ஒரு டெடியை விட்டா. அதனால கண்ணா போல் அப்படியே ரெட் கலரில் கோவம் கொண்டு வரா என் மேலே. 2 மினிட்ஸ் காலி ஆகிட்டா. சரி, நைஸ். ஓகே, இங்கே ஒரு கன் பாட்டு இருக்குது. நம்ம அந்த இது ட்ராப்பா, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு அடுக்கட்டு அதை போய் எடுப்போம். கன் பாட்டை விட்டுடலாம். இந்த இதை போட்டு போயிடுவோம். கன் போட்டிங் எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு நம்ம அங்கே போய் போட்டுட்டு வந்துடலாம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு போவோம். போ. இங்கே வந்து என்னென்னா இந்த காக்காஸ் ஃபுட்டு, காக்கா சீடா, பேர்ட் சீடு அப்படின்னு தூக்கிட்டு போவோம். அந்த காக்காவுக்கு சோடு போட இதை இங்கே போட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு வருவோம். இருங்க, இதை விட்டாச்சு. அந்த கன் பாட்டை போய் போட்டு வந்துடலாம் நம்ம கீழே. போட்டாச்சு. இங்கே செயின் கட்டர் இருக்குது. இது இப்போ தேவையில்லை எனக்கு, இங்கேயே கிடக்கட்டும். சவுண்டு போட்டேன், கிளவி ஒடுவாளான்னு தெரில, அதனால் நம்ம இங்கிட்டே போவோம். இது வந்து செயின் கட்டு வேறு, இங்கே கட்டிங் பிளேட்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், குட்டியாக இருக்கும். அதை வச்சு இந்த இதெல்லாம் கட் பண்ணணும். அதை கட் பண்ணோன்னா வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக முடியும். இதை எடுத்து பேட்லாக்கி வந்து இதுக்கு, ஆமாம், கார் எஸ்கேப்புக்கு தேவை பேட்லாக்கி. அதை ஓப்பன் பண்ண கராஜை காட்டா. ஆமாம், இங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. ஓப்பன் தொடக்கல. சரி, நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை பேர்ட் சீட்டை போய் போட்டு வருவோம். அந்த சோறுக்கு காக்காவுக்கு சோறு போட்டு வருவோம். மாட்டி சொல்கிறேன். இந்த வீடு எவ்வளோ பெரிய வீடுன்னு பார்த்தீங்களாங்க. இங்கே ஒரு இது இருக்குது, கன் பாட்டு. இந்த கடை ஓப்பன். அங்கே ஒரு கிளவி இருந்துச்சு. அந்த கிளவினா கீழே இருப்பா. இங்கே ரிமோட் இருக்குது. ஓகே, இன்னும் பாட்டு வச்சுக்கணும், அப்போனா தேவைப்படும். கிளவி வர மாதிரி சவுண்டு கேட்குது.
ஆமாம் கிளை வரா. இருங்க நம்ம இங்கிட்ட லேக் அடிக்கிற லைட்டாக ஃபோனு. நான் இந்த இதில் கிராணி மட்டும் இல்லாமல் புதுசாக கண்டென்ட் போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் அது இப்போ போட்டானா தெரியல, டைம் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. போடுவேன் கூடி சீக்கிரம் அந்த கண்டென்ட். இந்த வீக்குள்ளே போட பார்க்குறேன். டெய்லி ஒரு வீடியோன்னு போட முடியுமான்னு தெரியல, ஆனால் வீக்லி ஒன்ஸ் நான் போட்டுருவேன். எப்படியா மந்த்லி ஐயோ 1 டே விட்டு சாரி சீன்னு மட்டும் வாயில் நல்லா வருது எனக்கு. கன்னுக்கே போட்டு அதை கூப்பிடுவோம், கிராணி வரட்டும். செயின் கட்டுறதுக்கு இதை வச்சு உள்ள போய் சவுண்டு போட்டுருவோம். வராலாம் என்ன வரல, போய் சவுண்டு போட்டால் வருவா. ஆளை காணும். இன்னும் சவுண்டு பண்ணுவோம். நல்லா சவுண்டே கேட்கலங்க. அவள் வருவாளான்னு தெரியல. சரி போய் கன்று விட்டு வந்துடலாம். கன்று இப்படியோ நிற்போம். இங்கே இந்த ஓட்டையிலே அடிப்போம் அவளை. கிராணி வராளா இல்லையா? இங்கே வர மாதிரியே இல்லை. இங்கிட்டனா வருவா. வந்தோடனே ஒரு புல்லட் டும் அவ்வளோனா. வந்துட்டா. இங்கே நிற்போமா? வேணாம் சவுண்டு வேறு கேட்கல. அவன் நம்மளும் நடிப்பா. வேணாம் கிளவி ஹாய் சாவு. பறண்டு பேச விழுவுறா பாருங்க. எங்கே அங்கே சுட்டு இங்கே ஒன்று கிடக்கா. ஷார்ட் கன் நான் சும்மா நினச்சியா? வேறு என்ன எடுக்கணும்னு நினச்சேன். சரி இந்த கண்ணை இங்கேயே இல்லை நம்ம இது அங்கிட்டு போய் பாட்டு வருவோம். உள்ள இங்கே ஒரு லூட்டும் இல்லைங்க, வேஸ்ட் வச்சு. இந்த இடத்துக்கு லாஸ்ட்டு வீடியோவில் எப்படி வரும்னு தெரியல எனக்கு கரெக்டாக. அந்த ஹேண்டில் டச் பண்ணு தெரியாமல் இது பண்ணிட்டுருந்தேன். இங்கே ஏதாச்சும் இருக்கா? கேஸ் சிலிண்டர் இருப்பா. ரொம்ப டவு. இதை விட்டே நம்ம போவோம். கேசோலின் இங்கே வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுருப்பா. ஸ்பெஷல் கீ இங்கே இல்லை, அப்போ வேறு எங்கேயோ இருக்கும் போல். அதை வேறு போய்ட்டு ஆடணும். ஒன்று ஸ்பெஷல் கீ வந்து இங்கே இருக்கும், இல்லையா அது என்ன ஓவனில் இருக்கும். இது 2 இடத்துலலாம் நான் விளாண்ட வரைக்கும் இருந்துச்சு. வேறு எங்கேயும் இல்லை. இந்த மேட்ச் நான் 2 இடத்துலையும் இல்லை. எங்கே இருக்குன்னு தெரியல. அது டேர்னு போய் இங்கே என்ன ப்ளே ஹவுஸ் கீ அது. ஆமாம், அங்கே ஒரு ரூம் போட்டோம்ல, அந்த வீட்டோட கீ. குட்டி வீடு. கிராணி சவுண்டு வேறு கேட்குது. அங்கே கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருந்துச்சு. அங்கேனா ஸ்பைடர் கீ வேணும். அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்கும், பெரிய ஸ்பைடர். இந்த வீடியோ பார்த்து இருக்காங்க அப்படியே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணணும்னு தோணும். லாஸ்ட் வீடியோக்கு போனால் 1-2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கே செம ஹாப்பியாக இருந்தேன். அதை மாதிரி இதுலேயும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். கிராணி வர மாதிரியே சவுண்டு கேட்குது, எங்கே இருக்கான்னு தெரியல. நெக்ஸ்ட் என்ன கேம் போடலான்னு அதே மாதிரி கமெண்டில் மேலே போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேம் போடணும் அதே மாதிரி கமெண்டில் சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு கேம் போடுறதுக்கு நிறைய கேம் ட்ரை பண்ணலாம் நம்ம. இதை உள்ளக்க தள்ளி வர முடியல. நம்ம அடுமான்னு என்னன்னா உடையுமா? ஓகே உடஞ்சிருச்சு. இப்போ இது வரடுமே இல்லையா? சரி தள்ளி விட்டுரும். அந்த கிராணி வர மாதிரியே இருக்குது. சவுண்டு வேறு போட்டேன், இன்னும் ஆளை காணோம். வந்துட்டானே இந்த சைடு அப்படியே குடிக்கலான்னு பார்க்குறேன். அங்கே என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே கிராணி ஆளை காணோம். இங்கே இன்ஜின் பாட்டு இருக்குது. இதை விட்டு போய் நம்ம காரில் போட்டுன்றலாம். காருக்கு தேவைப்படுற பாட்டு. கிராணி வீடு ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. கிளவி எங்கே இருக்கா? கீழே இருக்கா? ஆமாம் கீழேருந்து வராங்க. சரி அவளை இங்கே வர வச்சு சுட்டிட்டு அப்படியே நம்ம அங்கிட்டு வந்துடலாம். வந்தாச்சு. அவங்கிட்டு வரல. நம்ம அப்படியே கீழே இறங்கி அப்படியே அந்த வீட்டு ரூம்குள்ளே போய் அப்படியே கீழே இறங்கணும். அப்படியே இந்த பாட்டியும் போய் அங்கே மாட்டோம்னா நல்லாயிருக்கும். வேறு என்ன தேவை என்கிட்ட இருக்குது? அவ்வளோ நாங்கள் எல்லாத்தையும் விட்டாச்சு.
ஓ இன்ஜின் பார்ட், ஓ எல்லாமே தேவை. ஓகே ஓகே ஓகே. சவுண்டு ஏன் கேட்க மாட்டேங்குது? ஓ கீழே போடணுமா? ஓகே ஓகே. எங்க கன்னை காணோம்? கன்னை இங்கே தானேங்க போட்டேன். கிராணி இங்கே தான் சுட்டு கன்னை போட்டு போல. கன்னை காணோம். சரி இவ வந்துட்டா. இவ்வளோக்கு போடணும். இவ்வளோ உள்ளக்கு வச்சு பூட்டி. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பூட்டி இதான் ஆன் பண்ணிட்டு போகலான்னு சொன்னேன். அப்படியே அங்கே படுத்துடுவா. இங்கே சேஃப்டி எங்கே இருக்குன்னு தெரில. அட வேற போய் தரணும். மேலே வீடு ஃபுல்லாக எனக்கு ஏதோ ஆச்சு. சரி கிராணி செட்டு போயிட்டா. மேலே வீடு ஃபுல்லாக நான் பாட்டுக்குமே வந்து இப்போ இருக்கும் பிளேஹவுஸ் கேட் அவன் தொடக்கணும். அதுக்கு வந்து காகுவில் ஒன்று வேணும். அது எங்கே இருக்குன்னு தெரில. ஒன்று இதை தொடக்க இது வேணும். ஹேமர் அது எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே புக்கு இருக்குது. இங்கே டெடி இருக்குது. டெடியை போட்டால் ஒரு கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன கீன்னு தெரில. டெடி அங்கே போட்டால் ஏதோ கீ கிடைக்கும் மேலே. அது ஒன்று இந்த கேமாக இருக்கணும், இல்லை கிரானைட் 3 சாப்டர் 3 வந்து ஐடியா ஒன்று இருக்கும், அங்கே இருக்கணும். ரெண்டுத்தில் எங்கேயோ டெடியை போட்டால் கீ தருவான். இந்த கேமா அந்த கேமான்னு தெரில. சரிங்க நம்ம அங்கே கீழே போய் அதை ஓப்பன் பண்ணுறோம். அந்த டோரில் ஷூட் பண்ணணும்னு சொன்னிச்சு. அந்த இதுக்கு போவோம். இப்போ அடி உழுவுறு இங்கேருந்து குடிச்சு வரைக்கு. எப்படிங்க இங்கே சாக்கடையில் எப்படி போகிறான்? சரி கிராணி வீட்டுக்கு கீழே எடுக்கிற சம்மந்தமே நான் விடுறா இருக்கு. சுடு ஷூட். கரெக்ட். உள்ளக்கு என்ன இங்கே இட்டாங்க. அது நான் சொன்னது இங்கேனா அந்த கிழவியோட பொண்ணு இருக்கும். எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்ச வெப்பன் இது மட்டும்தான். ஏன்னா கிராணி சுடவே தேவையில்லை. அது அவளே ஒன்று சாவாயில்லை. என்ன பண்ணுற பாருங்களேன். நான் கீழே சவுண்டு போட்டேன். இப்போ கிராணி வந்து வருவா. இது நான் கீழே போட்டாலும் சவுண்டு கேட்கும் ஒரு மாதிரி. இப்போ கிராணி வந்து அதில் அவளே சாவா. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். கண்டுக்கவே வேணாம். நம்ம அவள் ட்ராப்பாக போடுறா, நான் போடுறேன் போது அவளை ஒரே அடியாக போட்டுடணும். அதில் நம்ம ஓட்டால் நம்மளும் இங்கே செட்டு போயிடுவோம். அது ஒரு விஷயம் இருக்குது. இந்த இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து போகலாம். வந்தாலும் மீட்டா இந்த சிக்கனை வச்சு நான் என்னையா பண்ணேன்? ஐயே வேஸ்ட்டுங்க அது. சரி மேலே இங்கே சவுண்டு கேட்குறா சாவுற மாதிரி. செத்து போயிட்டா. சாவுடி கிளவி. கிளவி ஏன்னா சாக வேண்டியவனா? எப்பயோ சாக வேண்டியவோ இன்னும் உயிரோடு இருக்கா. இதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா பிளாங்க் வேணும். அந்த பிளாங்க் இங்கே போட்டுடலாம். உள்ளக்க கால்கி இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணு இது தேவை. சரி இதை கீழே போட்டு நம்ம உள்ளக்க போய் அந்த வெடிஞ்சு விட்டு வருவோம். இங்கே ஒரு இது இருக்குது. இந்த கேமரா உடச்சிட்டோன்னா அந்த இது மூடாது. கேட்டு இங்கே கேட்டு மூடும். அந்த கேட்டை திறக்கலாம் உள்ளக்கண்டு. ஆனால் இந்த கேமரா உடச்சிட்டு போயிடலாம். கேமரா இங்கே போட்டுடலாம். பெட்ஸ் அதுக்கடுத்து இங்கே உட்டன் ஸ்டிக்கு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டிக்கையும் இங்கே போட்டுடலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணலாம். இந்த கட்டிங் பிளேட் ஒன்றும் கிடைக்கவே இல்லையே. நான் எங்கே போய் எடுத்துறது? இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பாத்ரூமில் கீழே போய் இந்த கார்க்கியை விட்டு போய் அது டிக்கி ஓப்பன் பண்ணி கேஸ் விட்டு வரலாம். நம்ம ஓப்பன் பண்ணி வாட்டர்மெலன் இருக்குது. ஓகே ஏதாச்சும் இருக்கா? ஓகே 2 பாட்டை இங்கே போட்டு கேஸ்ல விட்டு நம்ம வாட்டர்மெலன் டூலில் என்ன இருக்குன்னு பாட்டு வரலாம். வாட்டர்மெலனுக்குள்ளே முக்கால்வாசி ஸ்கீனாங்க இருக்கும். ஸ்பார்க் பிளக் இல்லை இருக்குமா என்ன வாட்டர்மெலனுக்குள்ளே? நான் விளாண்டதுக்கும் வாட்டர்மெலனுக்குள்ளே ஸ்பார்க் பிளக்னா இல்லை. ஏதாச்சும் ஒரு கீ போட்டானுங்க உள்ளுக்கு 2 பிளேஹவுஸ் கேட்லாம்.
ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கிடச்சி வச்சு எனக்கு ஸ்பார்க் ப்ளக் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. ஐ திங்க் இல்லாட்டினா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்கும், இல்லை மாஸ்டர் கீ இருக்கும். அது எதுவும் இருக்கா உள்ளது, பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஏன் கெஸ்ஸிங் காட்டு பார்த்தீங்களா? ஸ்பார்க் ப்ளக் நான் உள்ளக்கு சூப்பரு. இதை தூக்கிட்டு போயிடுவோம். இங்கே ராணி வர மாதிரி சவுண்டு கேட்குது. எங்கே இருக்கு கண்டத்தில்? அந்த ஃப்ரீசிங் ட்ராப் அங்கே போட்டேன்னா அதே மாதிரி இங்கே சென்டரில் போட்டு வைக்கணுங்க. அப்போனா அவள் செட்டுக்கிட்டே இருப்பான். இங்கே அவள் நடக்கிற இடமா பட்டு போடணும். இதை போய் நம்ம காலில் மாட்டு வந்துடலாம். சவுண்டு கேட்டுருச்சு, அவள் வரான்னு நினைக்கிறேன். சவுண்டு வேறு கேட்குறேன், எங்கேருந்து வரான்னு தெரிலண்ணா. இல்லை இல்லை வரல. ஸ்பார்க் ஹர்ட்டு. இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை வேணால் ட்ரை பண்ணுவோமா, இல்லை ஆஃப் பண்ணிடுவோம்? டீந்துற போடு. அது தீர்மானம் மாடல் தெரில. உள்ளே போய் சவுண்டு போட்டால் கிராணி வர வைப்போம். சவுண்டு போட்டு வெளிப்படலாம். மாட்டிக்கு போகணும் உங்களுக்கு. சி வேணா எங்கன்றா வரா கிளவி? யூட்டன் போட்ட வர போடி கிளட்டு நாய் சொட்டை. எங்கேருந்து ஏன் வண்டா? சே, அவளை போட்டல்ட்டுனா இது பண்ணலாமா? கன்னை வேற எங்கே போட்டேன்னு தெரில. கிராஸ் போவும் நான் கீழே அந்த இதுக்கிட்ட சாக்கெட்டில் இருக்குது. கன்று எங்கே இருக்குதுன்னு தெரில. இதை போய் மாட்டு வந்துடலாம் நம்ம. உள்ளே கட்டுவோம், அங்கிட்டே போயிடுவோம். இது இங்கே அது என்ன ஸ்பைடர் கீ அது வேணும். அது ஓப்பன் பண்ணணும். கிளவி மேலே இருக்கா? வரட்டும். வா 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 வா, நம்ம இங்கிட்டு கீழே போயிடுவோம். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. அது ஸ்க்ரூ ட்ரைவருக்கு தேவையில்லை எங்கேயுமே எனக்கு. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே மீட்டர் சார் எனக்கு தேவையே இல்லை. வேறு இங்கே எது இருக்குது? ரிமோட் இருக்குது. கிராஸ் போட்டுப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. எவனும் செட்டு கிடக்கான் அங்கே. நம்ம என்ன நானும் செட்டு கிடைக்க வேண்டியது. ஆனால் தப்பிச்சிட்டேன். கிராணி வருவாளா? அது இல்லாமல் ஒன் டைம் தாங்க யூஸ். டேர்மு நம்ம போய் அதை இது பண்ணணும். வருவான்னு நினைக்கிறேன். வரா பாருங்க கிளவி சாப்பிடி. இந்த ரிமோட் எடுத்து நம்ம போயிடுவோம். ரிமோட்டு அதுக்குள்ளே பேட்டரி இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஏன்னா கீழே போக பயமாக இருக்குங்க. இந்த ஸ்பைடர் எப்படி ஓடுன்னு தெரியுமா? ஸ்பைடரை பட்டிலே ஒரு மாதிரி திகட்டுற எனக்கு ஒரு மாதிரி இருக்கா வாட்டா. இதை வச்சு நடா பண்ண. இந்த ஸ்ப்ரேவை சும்மா அடிக்கூடாதா? இது கிராணி மேலே அடித்தா அது கண்ணு தெரியாதா? இந்த ஸ்ப்ரே அடித்தா வேணா ட்ரை பண்ணுவோம். இப்போ இல்லை. இன்னும் ஒன்றுமே காணும். டூட்டே இல்லைங்க ஒன்று கூட. வீல் கிராங்க்னு ஒன்று இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? தேவையில்லை, எங்கேயே போட்டுருவோம். இங்கே பாத்ரூமில் வச்சுருந்துச்சா என்ன? ஃபோட்டோ இருக்குது. அந்த பிக்சரை வச்சு என்ன பண்ணேன்னு தெரில. அதையும் பார்க்கணுன்னா எதுக்கே அங்கே எட்டன் ட்ராக் போட்டு வைக்கிறா இவ கிளவி. சே, இங்கேனா ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. இந்த இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. வேஸ்ட்டு. இதை ஓப்பன் பண்ணால் அங்கே வருவா. ஓகே. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இது இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஆமாம், ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே. இங்கே அந்த புக்கை எடுத்து போய் நம்ம போட்டுடலாம். அங்கே கிளவிக்கிட்ட அடியே வாங்கக்கூடாதுங்க. அந்த கிளவி ரொம்ப பண்ணுவாள் அடி வாங்கிட்டா. கிளவி. ஓகே.
இங்கே இது இருக்குது, இந்த ஃப்ரீசிங் ட்ராப் விட்டு போவோம் அங்கே போய் வச்சுருவோம். வரா பாருங்க, இந்த மாதிரினா வருவா. ஃபஸ்ட் டைம் பாட்டு பயன்ட்டேனா, அதுக்கடுத்து எனக்கு பயம் போயிடுச்சு. அதை பாட்டு இதை போட்டோம் இங்கே. அந்த கிளவி வண்டா இங்கிட்டு தான் வருவா, வடியே இலக்கிறாங்க மேலே இருக்கு. சுட்டிட்டு இப்படின்னா வருவா அந்த கிளவி நம்மளுக்கு. சாவரா பாருங்க, கண் கொள்ளா காய்ச்சிடா. இப்படி பாடியெல்லாம் இதுவாக கீழே விழுட்டுரும். இந்த கிளவி வேறு வாயை பண்ணிட்டு வருவா, இங்கேயே செத்து போயிடுவா பாருங்க தூக்கிட்டு. இங்கே இப்போ செத்து போவா கன்ஃபார்ம். செத்து போயிடுவா. இப்போ கீ கொடுப்பா, இந்த கீ தான் யூஸ் பண்ணணும் நம்ம. கிளவி எத்தனை நடிச்சிருப்பா, மீட்டு போட்டேன் பார்த்தீங்களா, எவ்வளோ இப்படி ஆளுண்ணா. என்கிட்டே வா. கீழே போய் இங்கே நான் போக இஷ்டமே இல்லை, வேறு வழி. இங்கே பின்னாடி அடிச்சு லூட்டு இருக்கா இல்லை? ஐயோ, அந்த ஸ்பைடரை பார்க்கணுமா? பார்க்கவே பிடிக்கலங்க அது. என் நேரம் எல்லாம் இங்கே அடிச்சிருக்கா. இங்கே காரில் கனெக்ட் ஆகும், காரைக்கிட்ட அங்கே போயிடுவோம் நம்ம. இங்கே இருந்தா இங்கிட்ட ஒன்றும் இல்லை. இங்கிட்ட தான் ஸ்பைடர் வேகமாக போயிடுச்சா பார்த்தா இல்லை. அது பொறுமையாக எங்கேருந்து வருதுன்னு பார்த்துனா போகணும். வேகமாக போனால் அடிச்சிடும் நம்மள. இருங்க வெயிட் பண்ணுங்க பார்ப்போம், வருதா இல்லையா. எங்கே இருக்குன்னே தெரியலங்க. இந்த சைடுனா போச்சு, அப்போ இங்கிட்டனா இருக்கும். எங்கே இருக்குன்னு தெரியலையாண்ணா. சரி வாங்க போயிடுவோம் நம்ம. இருங்க, சவுண்டு கேட்குது. இல்லை வரல. பட்டுருச்சான்னு இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது அங்கே கனெக்ட் ஆயிரும். பார்க்கல. இப்போ நான் பார்க்குறேன். ஐயோ ஒன்றுமே இல்லைங்க, இதுக்காடா கஷ்டப்பட்டேன். ஐயோ அது வாயை பாருங்க. ஐயோ ஒரு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குங்க, பயமாக இருக்குங்க. கிராணியை பாட்டு பயப்படுறாங்கடா, அது கிராணி பொண்ணை பாட்டு பயப்படுறேன். கொண்டை கிளவி பின்னாடி ஒரு பெரிய இந்த கொண்டையை மட்டும் வச்சுப்பா. சரி போவோம் நம்ம, போவோம். என்னாச்சு, நிற்கிறா, டக்குன்னு திரும்பிடப்படா. திரும்பிட்டா. யார் இல்லை நீ? கிராண்டியோட மோசமாக இருக்கு, புத்திசாலியாகவும் இருக்கு. அந்த வாயை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை, வாயை பார்க்க மாட்டேன். காணோம் போயிட்டாலா என்ன? வாயை பார்க்க மாட்டேன். கிராணி இப்போனா அங்கே மேலே போகுது. கொண்ட கிளவி இங்கே போவா, அவன் அங்கே போகிறான். கொண்ட கிளவி சொட்டை கிளவி. அம்மாவுக்கு சொட்டை, பிள்ளைக்கு கொண்டை. நல்ல குடும்பம். அவன் அங்கிட்டு போயிட்டா, நம்ம இங்கிட்டு போய் மேலே அடிச்சிருக்கான்ட்டு. இங்கே பேட்டரி இருக்கியா, சூப்பரு. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. நல்லதுங்க, பேட்டரி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே வரா, நம்ம கண்டுக்க வேணாம். நம்ம பாட்டு இங்கிட்டு போய் பேட்டரியை போட்டுருவோம். பேட்டரி தூக்கி எப்படி ஒரு கடாசிட்டு இங்கிட்டு நம்ம போனோன்னு வைங்களே. அந்த கொண்டக்கிழவி கேட்ச் போயிருப்பா, அவளை பார்த்து நான் போகணும். வெயிட் பண்ணுங்க. எங்கே இருக்கா? ஜஸ்ட்டு வாயா பாருங்க எப்படி தொடக்கிறான்னு. ஐயோ பேயா இல்லைன்னா கருமண்டா நீ, போயிட்டு வாடகை பொடி நிற்கிறா. டேர்மிட்டா போ. இங்கே இந்த சைடுனா போயிருக்கா, பக்கத்தில் தான் இருக்கா. எங்கே? ஜஸ்ட்டு மிஸ். ஓடு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. யாரில்ல நீ, எங்கன்றில் வர? வாயை பார்க்கவே மாட்டேன்.
உன் காலை வேணா அது காலை என்ன ஐயோ சாரி அது என்னன்னு தெரில நான் வாயை பார்க்க மாட்டேன். பயன்ட்டுங்க நான் பயப்படல, பயந்தமாக ஆக்டிங் பண்ணேன். அலறிடுச்சு. மேலே வரலான்னு கொண்ட கிளவி மேலே வரா. மேலே வராளே கொண்ட கிளவி இங்கே மேலே வரியே ஏன் மேலே வரியே. வந்துட்டாளா போயிட்டாளா? இல்லை இப்போ நான் போகிறோம். போடி அங்கேயே போய் செட்டு போடி. நீ எங்கே போனாலும் பின்னாடியே வருவேன் பாரு. இப்போ போயிட்டாளா? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி ஓடேன். ஓகே வாங்கிட்டேன்ட்டா. நான் ஸ்ட்ரைட்டாக ஓடிடலாமா? ஆமாம் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் அவுட் போயிடுவோம். நம்ம லெஃப்ட் அவுட்டாக வருவா அவள் உள்ள கிடச்சிருக்கா. இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் எவரையாடா? ஐய இது பார்க்கலையாண்ணா? சரி மேலே போயிடலாம் நம்ம. நம்பர் வேறு பார்க்கலடாண்ணா. 102 2ன்னு நினைக்கிறேன். ஷிட் சாவாமல் விளாண்டுட்டேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே 2வா? ஓகே ஃபைன். டே இவ்வளோண்ணா சாவாமல் விளாண்டுண்டா. சரி விடு. கிராணி கிட்ட சாவுன்னு என் தலையில் எங்கேயோ எழுதியிருக்கு போல. சரி விடு. இந்த ஃப்ரீசிங் ட்ராப்பை தூக்கி எப்படி கடாய்ச்சிட்டு எங்கே கீழே வரலாம். வா கிளவி திரும்ப என் கண்ணு முன்னாடி செட்டு வா. என்னம்மா ஆக்டிங்கு அப்படியே கீழோடு. பாத்ரூம்லாம் ஒன்றும் இல்லை. பேட்ரி விட்டோம். அந்த பேட்டரி பேர் பண்ணுறோம். இருங்க ஏதாச்சும் இங்கே எனக்கு கட்டிங் பிளேட் மட்டும் வேணும். அது இருந்தால் போகிறோம். அவ்வளோ நான் கேம் முடிச்சிட்டேன். இங்கிட்ட அப்படியே பொறுமையாக போவோம். இந்த ஒரு பேட்டை வச்சு எத்தனை பேரை நீ அடிச்சிருப்ப கிளவி. இங்கே பேட்டரி இருக்குது. பேட்டரியை போட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்க வேணும். எல்லாமே இருக்குது. கட்டிங் பிளேட் மட்டும் கிடைக்கல எனக்கு. செயின் கட்டர் தரானுங்க. அதை வச்சு நான் என்ன பண்ணேன்? கட்டிங் பிளேட்னால எனக்கு வேணும். கட்டிங் பிளேட் கீழே எல்லாம் போலாங்க. இங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு மண்ணும் இல்லை. ஜிபே அங்கே போட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒன்றும் இல்லை. இங்கே போட்டு கொஞ்சம் முன்னாடி போடுவோம். அது எஸ்ஐட போகுது. ஏதாச்சும் சவுண்டு கேட்குறேங்க. எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்குறேன். டெடியை போட்டாச்சும் கிடைக்கும் போல். ஏன்னா ட்ரை பண்ணி பார்ப்போமா? டெடி எங்கே? டெடியும் காணோம். சூப்பர். ஏன்னா மாலை போட்டேன். அடையும் காணோம். இங்கே கன் இங்கே இருக்குது. இந்த கன்னியா சைடு கிராணி செட்டு போச்சு. கன்னும் டேபிள் இருக்கிறது. என்ன பண்ணேன் நான்? சும்மா இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மேலே ஆமாம் டெடி இதுக்குள்ள வெளிநாட்டு எப்படி இங்கே வந்துச்சு? செட்டு போய்ட்டா இங்கே வந்துடும் போல டெடி. ஓ
கிராணி இப்போ வேகமாக ஓடி செட்டு போச்சா பாவம். இது கிராணி ஒரு தடி போல அதான் செட்டு கிடக்க பொறுக்கல. டன இப்போ இதை ஆட்டிட்டு உள்ளக போடணும், ஆட்டாமல் போடணும். ஓ ஆட்டாமே போட்டால் போடுமா? ஓகே. டேனு டேனு அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு வருவா. போயிட்டா அவ்வளோனா. எனக்கு இந்த வென்ச் எடுக்க முடியாது. இதை எப்படியே கட் பண்ணேன். கட்டிங் பிளேட் இல்லையா என்கிட்ட? சிக்கி போட்டாளா? என்னடா ஒன்றும் போடல இவ. அப்போ சாப்பிட்டா நான் மாதிரி பண்ணுவா போல. டைம் வேஸ்ட்டா. சரி நம்ம கீழே போயிட்டு இது ஒன்று ஒழுங்காக கீழே வாங்க மாட்டியாடா. இதை தூக்கிட்டு இப்படி திருப்பிட்டு சரி இப்படியே கிடக்கட்டும். நம்ம கீழே வாங்கிக்கலாம். கிளவி வரமாட்டா, வருவாலாம் மாட்டாளா? ஏதாச்சும் இங்கே சரி அந்த இது செயின் கட்டுறேங்க அடைங்க போட்டேன். அதாச்சும் ட்ரை பண்ணி வாங்க. அந்த செயின் கட்டர் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக என்ன அதை வச்சு கட் பண்ண முடியுமான்னு. செயினும் ஒயர் ரெண்டையும் கட் பண்ண முடியும்ல, அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். செயின் கட்டர் எங்கே போட்டேன்? கன் இங்கே கிடைக்கியா? சே இங்கே ஒன்றுன்னு போட்டுருக்கு. சரி இதை பார்க்காம இருந்தேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது ஒன்றும் கணக்கு தெரியல. இந்த சரியாக போயிடுவோம். எதுக்கு ரிஸ்க்கு? இங்கே புல்லட் கீழே இருக்கும். அந்த கண்ணாடி வருவா. புல்லட் வச்சு போட்டு வந்துட்டான். வா கிளவி 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 வா கிளவி சொட்ட கிளவி. இது தொடக்கலாமா? இதை ஊழனா தொடக்கமாக வச்சுருக்கேன் பாரு. சரி வா கிளவி, உன்னை போட்டுட்டு நான் போடுறேன். வா கிளவி வா கிளவி வா. மண்டையிலே போடுறேன் போ, பறண்டு போ. இதை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு இது கட்டிங் பிளேட் வேணும். இருங்க அந்த செயின் கட் இங்கேனாலும் போட்டேன். இதை வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம் கட் பண்ண முடியுமான்னு. இதை பார்க்கும்போது செயின் கட்ட மாதிரியே இல்லையா? செடியெல்லாம் கட் பண்ணுவானுங்களா அந்த மாதிரி இருக்குடா. இருங்க இங்கேயே ஒன்று இருக்கும் மேலே, அதை வச்சு கட் பண்ணி பார்ப்போம். கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணும். அடா பாவியா, இதை வச்சு கட் பண்ணலாமாடா? டே இதை வச்சு கட் பண்ண முடியும்னு அப்போயே கட் பண்ணி இருப்பேனடா. கட்டிங் பிளேடை தூக்கிட்டானுங்க போல, அதுக்கு போல இதை வச்சுட்டானுங்க போல. டே இது தெரியா அடங்கு, இது தெரியாமையாடா ஒரு நாள் உக்காந்துன்னு வேஸ்ட்ல ஆச்சா. அவள் நான் முடிச்சிட்டேன் கேம். அவள்னா எஸ்கேப்பு. இதை இருங்க கரெக்டாக இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது அப்படி. இப்போ இந்த காய்க்கு எடுத்துட்டு உள்ளக்க போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்து ரிவர்ஸ் அப்படியே ஒரு முன்னாடி ரிவர்ஸ் எடுத்து முன்னாடியெல்லாம் உடஞ்சிட்டு பிஞ்சிட்டு ஓடுது. உடையிற மாதிரியே இல்லை இந்த சைடு. ஃபார்வர்ட் அவ்வளோனா வளட்டா கிளவி வளட்டா மாமே ட்ர் த எண்ட். சுபம்னு போட்டு இந்த கேமை முடிச்சுட்டானுங்க. ஓகே ஃபைனலி இந்த கார்டு எஸ்கேப் நம்ம பண்ணியாச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போனா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃப்ரம் பை ஃப்ரம் ஃபன் டைம் கேமர் தமிழ். பாய்.